அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ஆளும் ரகசியம் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் நாம் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனாலும் சரி முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்போம். ஒரு படி ஏறினால் 2 படி சறுக்கும். அப்படித்தான் வாழ்க்கை நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனால் சரியான ஒரு காலகட்டம், சரியான ஒரு வழிமுறை இருந்துவிட்டால், தெரிந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம்தான். அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் ஆளும் ரகசியம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். முதல்ல மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிபதி யார்? சனி பகவான். குரு வேலையை வாங்கக்கூடிய ஒரு கிரகம், சனி வேலையை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? குரு இந்த மாதிரி ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம். ஆனால் சனி களத்தில் இறங்கி வேலை பார்ப்பார். ஸோ எடுத்தவுடனே இதிலேயே முரண்பாடுகள் இருக்கிறது. சரி, இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் முதல்ல உங்களுக்கு அடி சறுக்கும், பிரச்சனைகள் வரும், தோல்வி ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். ஏன்னா அதை தெரிஞ்சுக்குங்க. எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொள்ளாமல் நாம் இருக்க முடியும். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மீன ராசியிலிருந்து 8ஆம் வீடாக வரக்கூடிய துலாம் ராசியில் சனி பகவான் உச்சமடைவார். ஆனால் மீனத்திற்கு 2ஆம் வீடான மேஷத்தில் சனி பகவான் நீசமடைவார். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே சனி பகவான் தான். 2ல் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் நீசமடைகிறார். அப்படின்னா என்ன? நீசம்னா அங்கே தான் உங்களுடைய தோல்வி இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் லைஃப் லாங். குடும்ப ரீதியான வாக்குறுதிகள், குடும்ப உறவுகள் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் இழுத்து போட்டு செய்கிறது, குடும்பத்திற்காக நீங்கள் கடின உழைப்பு போடுவது, இளமையிலே வறுமை என்று சொல்வார்கள், இளமையிலே பொறுப்புகளை தூக்கி சுமப்பது போன்ற விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் விழுந்து கொண்டு தான் இருக்கும். குடும்பத்தில் முக்கியமான தருவாயில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பெரியோர்கள் தவறிப்போவது அல்லது விலகி செல்வது போன்றவற்றால் நீங்கள் தடுமாறி நிற்பீர்கள். தனியாக அந்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். ஸோ அந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். 2வது தனம், பணம். பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் கோட்டை விட்டுருவீங்க. அதுவும் குடும்பத்துக்காக நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்க. சகோதர சகோதரி வழிகளில் செலவுகள், பணச்செலவுகள் அல்லது பண இழப்புகள் அல்லது பண ரீதியான ஏமாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். நிலம் வாங்கிறது விற்கிறதுல கண்டிப்பாக ஏமாற்றம் நடக்க வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம் என்று சொன்னேன். ஸோ குடும்பம் உருவாவதிலே சிக்கல் இருக்கும். மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அவனுடைய வீட்டில் சனிவான் நீசமடைகிறார். அப்போது திருமண மாங்கல்யம் ஏறுகின்ற விஷயத்திலேயே பற்பல பிரச்சனைகள் உங்களுக்கு எழக்கூடும். ஸோ அப்போது திருமண வரன் தேர்ந்தெடுக்கிறதும் வாழ்க்கை துணை சூஸ் பண்ணுறதும் மீனராசியில் பிறந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் தான் உங்களுக்கு பிரச்சனைகளும் தோல்விகளும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். சரி, இது எப்படிங்க சரி பண்ணுறது? இது எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணும், பல காரியங்களை சாதிச்சே ஆகணும், வாழ்க்கையில் எனக்கு வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும், நான் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள் நீங்கள் செல்லக்கூடிய வழி எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆளும் ரகசியம். 8ல் மீனத்திற்கு 8ஆம் வீடு துலாம், அங்கே சனிவன் உச்சமடைகிறார். 8 என்பது முதல்ல கண்டமிட்டு கண்டம் செல்லக்கூடிய வெளிநாடு யோகத்தை குறிப்பது. ஸோ வெளிநாட்டுக்கு செல்லலாம் அல்லது வெளியூருக்கு போகலாம். வெளியூர்னால் இந்த வெளி மாநிலம், கேரளா, அண்டை மாநிலங்களுக்கு சென்று வேலை பார்ப்பது, தொழில் பார்ப்பது. ஸோ பிறந்த ஊரில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் முன்னேறுவது கஷ்டம். 2வது பெண்களுக்கு 8ஆம் வீடு மாங்கல்ய ஸ்தானம். கணவர் வீட்டு வழிகளில் மூலமாக திருமணம் நடந்த பின்புதான் மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு வாழ்க்கையில் பற்பல விஷயங்கள் மாறும். ஆனால் கணவனோடு ஒத்துப்போய் சில வழிமுறைகளை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய எழுச்சிகளும் மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கும். அடுத்து 8ஆம் வீடு சமூக சேவை, சர்வீஸ், தொண்டு போன்றவற்றை சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்போது ஆன்மீகம், மருத்துவ சேவை மற்றும் நிதி நிறுவனங்கள் சேவை பண்ணுறது, பொதுமக்களுக்கு சர்வீஸ் போன்ற விஷயங்களை பண்ணுறது, அதனால் பொறுப்புகள் கிடைப்பது, அரசியல் பதவி கிடைப்பது, சினிமா வாய்ப்புகள் கிடைப்பது போன்றவை நடக்கும். அதை கட்சி நீங்கள் பிடிச்சிக்குங்க. அதனால் மிகப்பெரிய லாபமும் முன்னேற்றம் உண்டு. 8ஆம் வீடு என்பது உங்களுடைய ஆயுளை குறிக்கும். அதே நேரத்தில் மற்றவருடைய ஆயுளை காப்பாற்றக்கூடிய சேவையை சொல்லும்.
அப்போ அதனுடைய அடிப்படையில் மீனராசியில் பிறந்த நீங்கள் மருத்துவத்துறை மற்றும் காவல்துறை அல்லது பேங்க் போன்ற இடத்துல பணத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் செக்யூரிட்டி ஆஃபீஸ் போன்ற இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள், ஸோ காவல்துறையிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக செக்யூரிட்டி வரைக்கும் இடையில் பேங்க்லாம் இருக்குது. ஸோ பேங்க் சம்பந்தமான துறைகள், மக்கள் பொருட்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ இவைகளில் உங்களுக்கு வேலை கிடைத்தால் மிகப்பெரிய யோகம் உண்டு. ஸோ அந்த லைனில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். இன்ஜினியர் சம்பந்தமான படிப்பு படித்திருக்கக்கூடிய மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அணு உலை தயாரிக்கக்கூடிய இடையங்கள், நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் ஈபி சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்டு, மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைப்ப யோகம் உண்டு. அந்த வழியில் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமான யோகத்தை கொடுக்கும். அரசு வேலைக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு 70% வாய்ப்பு உண்டு. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வழியில் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது, இந்த வழியில் நீங்கள் முயற்சி பண்ணுறது அது 100% உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மேலும் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் வழக்குகள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. ஸோ அதில் நேர காலத்தையும் பணத்தையும் அதிகமாக விரைய செய்யாதீர்கள். அது கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் அதில் சொல்ல வரேன். மேலும் தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் மீனராசியில் பிறந்தவங்க தவறாமல் பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அது கன்னி தெய்வ வழிபாடாக இருக்க வேண்டும். பால திரிபுர சுந்தரி அல்லது சப்த கன்னிகள் போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் வணங்கலாம், அல்லது காமாட்சி போன்ற பெரிய தெய்வத்தை வணங்கலாம். கண்டிப்பாக அது மூலம் நன்மைகள் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது நடக்கும். ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.